ஏற்கனவே நம்ம சேனல்ல லெமன் சிரப் வீடியோ போட்டிருந்தோம். உங்ககிட்ட இருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம அதை லெமனை வச்சு லெமன் பவுடர் தான் செய்ய போறோம். சூப்பர் மார்க்கெட் போனா நம்மள நிறைய பேர் இதை ஒரு தடவையாவது வாங்கி ட்ரை பண்ணிருப்போம். நானும் ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க இந்த லெமன் பவுடர் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். லெமன் பவுடர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 30 பெரிய சைஸ் லெமனை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே வடிகட்டி வச்சு நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டா எடுத்துக்கோங்க. இதை நல்லா கிளாத் வச்சு தொடச்சிட்டு இதுல 500 கிராம் சுகர் ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப போட்டு கலந்துட்டீங்க அப்படின்னா சக்கரை மெல்ட் ஆயிடும். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதை ஃபேன் காத்து கீழே 5 days நீங்க காய வைக்கணும். வெயில்ல காய வைக்க கூடாது. அப்புறம் சக்கரை மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்ப பாருங்க இது செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே வைக்கும்போது கொஞ்சம் லிக்விடா இருக்கும். செகண்ட் டே இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு கரண்டி வச்சு நான் வீடியோல காமிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பலாம் போட்டு அடிச்சு கலந்துடக்கூடாது. சக்கரை மெல்ட் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதை மறுபடியும் ஃபேன் காத்து கீழே வச்சு காய வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க 5 டேஸும் கலந்து விட்டு ஃபேன் காத்து கீழே வச்சிருங்க. இதை ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவை பண்ணா போதும். இது 6th டேங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி இருக்குன்னு. பாருங்க நல்லா கற்கண்டு மாதிரி ஆகிருக்கு. இதை எடுத்து நீங்க அழுத்தீங்கன்னா உடைக்கவே கஷ்டமா இருக்கும். என்னால உடைக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே டைட்டா இருக்கு. அடுத்து இந்த லெமன் சுகர் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். லெமன் பவுடர் அட்டகாசமா ரெடி ஆச்சு. நீங்க அரைக்கும் போது ஜார் மட்டும் ஹீட் ஆகாம பாத்துக்கோங்க. அடுத்து இந்த லெமன் பவுடர் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 year வரைக்கும் கெட்டு போகாது. கடையில உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்குது. வேற வேற ஃபிளேவர்ஸா கிடைக்கும். ஆனா வீட்லயே நீங்க ரெடி பண்றதுனா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. நீங்க வெளியில இருந்து வந்தாலும் சரி, உங்க குட்டி ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்தாலும் சரி, ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டரை சேர்த்துட்டு கூடவே இந்த லெமன் பவுடரையும் சேர்த்து குடிச்சிங்கன்னு நீங்க ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்களும் இந்த லெமன் பவுடர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.